வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் பார்க்கலாம். இது ஒரு வீக்கெண்ட் வீடியோ தாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. காலையிலே நல்லா வெயில் காயுது, கிளைமேட்டு சூப்பரா இருக்கு. மீன் வாங்குறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். என்ன ஒரே மீன் ரெசிபியா இருக்கு, மீனை தவிர நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டீங்களாமா அப்படின்னு ஒரு டைம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்ட நேரமோ என்னவோ மீனை சாப்பிட்டு அதுல இருந்து மீன் சாப்பிட்டே ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்குதான் மீன் கடை பக்கமாவே போறோம். அப்புறம் முதல்ல உங்ககிட்ட எல்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸை ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னா, எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு மெம்பர் வர போறாங்க. ஆமாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இது எனக்கு 4வது மாசம். ஃபர்ஸ்ட் 3 மாசம் ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பட் 4வது மாசம் ஆரம்பிச்ச உடனே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க. நான் கிச்சன் பக்கம் போய் ஒரு 2 மாசத்துக்கிட்ட ஆச்சு. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரியாதுன்னு. நான் வேற கவுந்துட்டேன்னா பாவம், எங்க வீட்டுல இருக்க 2 பேரும் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொல்லுவாங்க, ஷானோ பேட் பாய், சீட் பெல்ட்டே போடலை அப்படி சொல்லுவாங்க. 20 கிலோமீட்டர் கம்மியா போனா சீட் பெல்ட் போட தேவையில்லையா ஷானோ? நீ பின்னால சீட்ல எங்க உட்காருவல்ல, அப்பவே சீட் பெல்ட் போடுவேன், இப்ப போடல. சரி, எங்க போறோம்? ஃபிஷ் மார்க்கெட் போய் என்ன ஃபிஷ் வாங்க போறோம்? எனக்கு காலையிலே நண்டு சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. நண்டு இருக்கான்னு தெரியலையே. அப்படி போவோம், இந்த இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டு. நான் அப்படி போவோம். லேட்டா வந்துட்டோமோ? ஆயிடுச்சு. நிறைய பேர் நிக்கிறாங்களே. நண்டு சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. நண்டு இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டு தான் இருக்காங்க. லாக் பண்ணுங்க. பண்ணலையா? மம்மியோட வா. சனா, உனக்கு மீன் வேணுமா நண்டு வேணுமா? நண்டு வேணுமா? மம்மி தான் நண்டு சொன்னேன், நீ சொல்லவே இல்லையே. நீ மீன் தானே சொன்ன. இன்னைக்கு நண்டு வேணுமா? நண்டா? சரி, இருக்குதான்னு பார்ப்போம். ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு. ஆஹா, அழகா லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரம்ஜானுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம வரவே இல்லையோ. இதான் எங்க ஊர் ஃபிஷ் மார்க்கெட். என்ன அங்கே என்ன மீனுங்க இது? Kau buka dia foto ah. Orang pilih mau ah. என்ன வாங்கலையா? பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இது இங்கே ரொம்ப பெரிய மீனாக இருக்கு. அங்கே போமா? இந்த கடை பூட்டி இருக்கே. இந்த கடை அங்கே தான் நான் வாங்குவேன். இங்கே பாரு, நண்டு இருக்கு பாரு. ஆனால் நல்லா இல்லைடா, கொஞ்சம் நண்டு தான் இருக்கு. மீன் தான் நல்லா வச்சிருக்காங்க. இந்த நண்டு வேணுமே. நண்டு நண்டு நல்லா இல்லை. இங்கே பாருங்க, இது என்ன மீனுங்க? நெத்திலி மீன் தான் நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணலாம்?
வேஸ்ட்டுன்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஊரில். நீ சண்டேல எல்லாம் லேட்டாக இருந்துச்சு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பக்கத்து வீட்டில் பூந்து திருட போறாங்க. இது எங்க வீடு இல்லை, இன்னொருத்தவங்க வீடு. இந்த வீடு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீடு. அவங்க வெக்கேஷனுக்கு இந்தியா போயிட்டாங்க. அவங்க வீட்டை லைட்டா எட்டி பார்த்துட்டு போவோம். வீட்டை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த வேலை லைட்டா எட்டி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஷனவை அட்மிட் பண்ணாங்க. மம்மிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அட்மிட் பண்ணீங்களா? ஆமா. ஏன் இது அட்மிட் பண்ணல? ஷனு எதுக்கு டேடி எதுக்கு அட்மிட் பண்ணணும்? உனக்கு தான் உடம்பு சரி, நீ ஒழுங்கா சாப்பிடல, அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஷனவை. ஊசி போட்டாங்கல்ல உனக்கு? அந்த கையில் போட்டாங்க. ஒழுங்கா சாப்பிடணும். ஆமா, அவங்க ஸ்கூல் வந்துருச்சு. இளநீ ஒன்று வாங்கிப்போமா? 2 எடுத்துக்கோங்க. ஓகே. அது ஓகே தான். அது அந்த கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கு. ரெட்டா? ஓகே, 2 போதும். பனானா எடுத்துக்கவா? அதிகமாக இருக்கும். Five. Okay. இது பெரிய எண்ணெயோ? பேக்கரியா? பேக்கரி வேண்டாம். வேண்டாம். மீன் வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல இன்னொரு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நான் கொஞ்ச நாளா அந்த சாப்பாடு விஷயத்திலே தலையிடல. எனக்கு சாப்பாடுன்னு சொன்னாவே வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால என்கிட்ட அதை பத்தியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களா வந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் தாண்டா இளநீ இருக்கா உள்ள. இன்னொன்னே கட் பண்ணுங்க. வீடெல்லாம் நீட்டா தான் வச்சிருக்காங்க. பட் அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாம அங்கங்க வச்சிருந்தாங்க. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வீக்கெண்ட்ல தான் பண்ணுவாங்க. நடுவுல ரொம்ப முடியலங்க. நான் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கூட நினைச்சேன். அம்மா வீட்டுல போய் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வேணாம் நீ இப்ப தனியா போவேனா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. கவி, இந்த இளநீ எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அங்க இருந்து கட்டினா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பக்கத்துல வா, நான் குடிக்க மாட்டேன். கவி, இதுவும் அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, குடி. இல்லை, நான்வெஜ்லாம் செஞ்சு எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ்லாம் சமைக்க தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒன்லி காய்கறி தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து நேற்றே மீன் வேணும்னு கேட்டான். நானும் காலையிலே மீன் வாங்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு சமைக்க போகிறேங்க. லெமன் ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு தான் பிளானு. ஏன்னா அந்த குழம்புலாம் செய்கிற அளவுக்கு ரொம்ப எனக்கு சென்சிட்டிவாக இருக்குது ஸ்மெல்லாம். அதனால சிம்பிளாக லெமன் ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் வேலையெல்லாம்.
ஃபிஷ்ஷு கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மேலே இருக்க செதில்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் என் ஹஸ்பண்ட் அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு பீஸ் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அக்கா பிரெக்னெண்டா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னும் ஊருக்கு போறீங்களா, இங்க இருக்கீங்களா, கவர்மெண்ட்ல பாக்குறீங்களா இல்ல பிரைவேட்ல பாக்குறீங்களா, ஜெண்டர் ரிவீல்லாம் எப்ப பண்ணுவீங்க, என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாங்களா, தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இன்னும் நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு ஊருக்கு போறத பத்தி எந்த பிளானும் இல்லைங்க. ஹஸ்பண்ட் வந்து இங்கே இரு, என் கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஊருக்கு போறத பத்தி இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நான் மாற மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்பவே நான் ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு போமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நான் சொல்றேன். நான் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இப்போதைக்கு செக்அப்லாம் போயிட்டு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிரைவேட் கிளினிக்ல தான் பண்ணேன். எங்க ஏரியால வந்து டெலிவரினா பிரைவேட்ல வந்து கிளினிக்ல பண்ண மாட்டாங்க. இங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி பார்ப்பாங்க. ஸோ என்னதான் நம்ம செக்அப்லாம் வந்துட்டு பிரைவேட் கிளினிக்ல அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணாலும் நம்ம ஃபைனலா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். அதனால நம்ம கொஞ்சம் இனிஷியலாகவே அங்கே போயிட்டோம். இங்க புரூனே நாட்டுல டெலிவரி வந்து ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. நம்ம ஊரை விட இங்க நமக்கு கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகும். ஏற்கனவே டெலிவரி பார்த்தவங்க நம்ம கேட்டோம்னா நம்ம ஊரை விட இங்க எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெண்டர் ரிவீல் பத்தி கேட்டீங்கல்ல, ஆமாங்க, இங்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே சொல்லிடுவாங்க, முன்னாலே தெரிஞ்சிடும் என்ன குழந்தைன்னு. ஆனா எனக்கு வந்து இப்ப லாஸ்ட் பண்ண ஸ்கேன்ல வந்து தெரியல, நெக்ஸ்ட் ஸ்கேன்ல வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே வந்து என்ன குழந்தைன்னு தெரியல. பட் என் பையன் ஷனவ் தான் வந்துட்டு அது தங்கச்சி பாப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தங்கச்சியா இருந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள சேர்க்கப்படும், தம்பியா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல யார்ட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடே, உனக்கு சிப்ளிங் இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல தங்கச்சி தம்பின்னு டிமாண்ட் வேற. அடுத்த ஸ்கேனே எனக்கு நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேன்ல தான் என்ன குழந்தைன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 4th மந்த் எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 4th மந்த் முடிஞ்சு ஒரு 5th மந்த் ஸ்டார்ட் ஆனா தான் என்ன குழந்தைன்னு தெரியுமா. ஸோ எனக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க புரூனேல இந்த வெளியே கடைக்கெல்லாம் நான் எப்பயாவது போவேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ல 1-2 பேரை நான் பார்த்தேன். நான் எப்பாவது வெளியே போகும்போது எப்படியாவது 1-2 பேரை பார்த்துருவேன். அப்படி பார்க்கும்போது என்ன பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னீங்க, வந்து பலன்னு நல்லா வந்து சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தோம். வெயிட்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன், உருண்டையா இருப்பீங்கன்னு. நீங்க என்ன காஞ்ச கருவாடு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆமாங்க, கருவாடு கூட பரவாயில்ல, ஏனாலும் அவ்வளவு மோசமா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பிரெக்னன்சி டைம்ல வர வாமிட்டுக்கு டேப்லெட்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. வாமிட் வர்றது நல்லதுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப எதுவும் டேப்லெட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஊர்ல வந்து நான் வாமிட்னு சொல்லிட்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டாங்க. அப்ப செகண்ட் டைம் போனப்ப உனக்கு சாப்பாடுலாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறோம், அட்மிட் ஆகிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அது எந்த ஹாஸ்பிட்டல்னா, என் பையனுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் பண்ணியிருந்தோம். அந்த லாங் வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் தாங்க. நம்ம வீட்டுல கூட கொஞ்சம் டைம் மாறி கொஞ்சம் லேட் ஆகி சாப்பிடுவோம். ஆனா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம்னா டைமுக்கு 3 வேளை சாப்பாடு ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கும் புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு கூட தோணுச்சு. நல்ல வேளை எல்லாரும் எங்க வீட்டுல லெமன் ரைஸுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இன்னுமே வீடியோல என்னோட வீடியோஸ் வர கமெண்ட்ஸ்ல என்னோட பேர் என்னன்னு கேட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. உண்மையிலேங்க நீங்க எத்தனை தடவை என் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாலும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பதில் சொல்லுவேன். ஏன்னா அப்படி சொல்றதுக்கு ஒரு இனிமையான நல்ல தமிழ் பேருங்க என்னோட பேரு இலக்கியா. அப்புறம் என்னோட ஊரு பேரு என்னன்னு கூட கேட்டிருந்தீங்க. என்னோட பேரு இலக்கியா, என்னோட ஊரு பேரு ராமநாதபுரம். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, நீங்க வந்து உத்திரமேரூர்ல படிச்சீங்களா அப்படின்னு ஒரு ஸ்கூல் பேர் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உத்திரமேரூர்ல நீங்க சொல்ற அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கலங்க. உங்க ஊர் பக்கம் கூட நான் வந்ததில்லை. ஆனா ரொம்ப நாள் உங்க ஊருக்கு வரணும்னு நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிராமப்புறத்துல இருக்கிற உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 1300 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுல அந்த முறை வந்து நடைமுறையில இருந்திருக்கு. அதுக்கு சாட்சியா வந்து உங்க ஊரு உத்திரமேரூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்காக நானும் வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேங்க. நல்லபடியா பாப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் உங்க ஊருக்கு வரேன். நான் ஏதோ பெரிய பிசினஸ் மேக்னெட்னு நினைச்சு புரூனேல வந்து என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம்னு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்க அது தெரிஞ்சா நான் எங்க புளிசோரை வீட்டுல உட்காந்து கிண்டிட்டு இருக்கேன். நானே ஒரு தொழில ஆரம்பிச்சு குடிக்கட்டி பறந்துட மாட்டேனா? அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் இல்லைங்க. நான் படிச்ச இங்கிலீஷ் மேஜர்ல இருந்து ஏதோ பைரன், செல்லி, கீட்ஸ், ஷேக்ஸ்பியர்னு ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுல இருந்து ஏதோ 6 முறையா பதில் சொல்ல ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதாங்க.
என் ஹஸ்பண்ட மட்டும் இந்த மீனை எடுக்க சொல்லியிருந்தோம். முழு பீஸா இருக்கிறது எப்படியும் 3-4 பீஸ் ஆயிடும், அந்த அளவுக்கு எடுத்து தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ண தெரியாது. அதனால நீங்க வாஷ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, இந்த ஃப்ரை பண்ற வேலையெல்லாம் நம்மளோடது அப்படின்னு காலையிலேயே நம்ம பொறுப்பை ஏற்றுக்கிட்டாச்சு. இருந்தாலும் பாவம் தாங்க, எப்பவுமே இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. இப்ப திடீர்னு வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றதுங்க, சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாதப்ப எல்லா நேரமும் யாராவது ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல வந்து நிப்பாங்க, உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுதான். சில நேரங்கள்ல நம்மளே சமாளிச்சுக்கிற மாதிரிதான் வருது. ஆனா என்ன இருந்தாலும் நான் ஊர்ல எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேங்க. அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட அம்மாவோட அம்மா, என்னோட ஆச்சி, அத்தை, மாமா, அப்புறம் இன்னும் நிறைய சொந்தக்காரவங்க எல்லாம் எனக்கு இருக்காங்க. எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. இந்த டைம்ல அதுவும் சொல்லவே முடியல, எனக்கு பேசும்போதே வந்து அழுக வருது அவங்கள நினைச்ச உடனேயே. பட் ஃபாரின் லைஃப்னா இதானே, சொந்த பந்தம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். எனக்கு இந்த செகண்ட் பேபி 10 வருஷத்துக்கு அப்புறங்க, ரொம்ப லாங் டைம் தான். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற நண்பர்கள் தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன்.